உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாஸ், ஐயோ தையல்காரி வர வச்சுட்டா. சித்தி, தையக்காரி போகட்டுமே, அப்பா எதுக்கு தடுக்கிறாரு? போய் தொலையட்டும்னு விடாம சும்மா பேசிட்டு இருக்காரு. பேசாம இருங்க. ராமுக்கு நம்ம மேல டவுட் வரக்கூடாது. சித்தி, இந்நேரத்துக்கு போன்ல எல்லாத்தையும் சொல்லாமையா இருந்திருப்பா. ஒட்டு மொத்தத்தையும் சொல்லிருப்பா, கொஞ்சம் சேர்த்தும் சொல்லிருப்பா. தையக்காரி பெரிய ஃப்ராடு. அந்த வந்துட்டேன்ல பாஸ், எங்க கிளம்பிட்டீங்க? கேக்குறேன்ல, எங்க கிளம்பிட்டீங்க? வேற எங்க போவோம்? எங்க வீட்டுக்கு தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் டேஞ்சர் தான். இங்க இருக்கிறவங்க யாரும் மனுஷங்களே இல்ல. நீங்க போங்க. சீதாவை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? ராம், அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதா? சீதாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள, உங்களுக்கு பொண்டாட்டி வேணும்னா எங்க வீட்டுக்கு வாங்க. இல்ல நீங்களும் வராதீங்க. சீதா என் பிள்ளையாவே வாழ்ந்துட்டு போறா. என்ன சரிதானே? ஏங்க, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? தம்பி, இந்த வீட்ல பெரிய பெரிய தப்பெல்லாம் நடக்குது தம்பி. சீதா ரொம்ப பயந்து போயிருக்கா. எல்லாம் நான் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். எல்லாம் தெரிஞ்சுட்டு பிறகு ஏன் போறீங்கன்னு கேட்டா என்ன மாப்பிள அர்த்தம்? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்கா? மாமா, எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் சீதா போகணும்னு தான் கேக்குறேன். முட்டாள் மாதிரி பேசாத. போகாம இங்க இருந்தா என்னடா ஆகும்? 2-3 நாள்ல நீ ட்ரைனிங் போயிடுவ. அதுக்கப்புறம் அவ தனியா தானே இருக்கணும். நான் கேக்குறது உங்களுக்கு புரியலையா? சீதா ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்னு கேக்குறேன். தப்பு பண்ணவங்க தானே வீட்டை விட்டு போகணும். சீதா என்ன தப்பு பண்ணா? தப்பு பண்ணாத சீதா ஏன் வீட்டை விட்டு போகணும்? யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள வீட்டை விட்டு அனுப்புவோம். இதோ நிக்கிறாங்களே அர்ச்சனா, அவங்களுக்கு என் பேர்ல இருக்கிற ஷேரை நான் எழுதி கொடுக்கல. அந்த கோவத்துல தான் இந்த குடும்ப வாரிசு, அது என் பொண்டாட்டி வயித்துல இருக்கிற கருவை அழிக்க பார்த்திருக்காங்க. இது சட்டப்படி எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? ராம், அர்ச்சனாக்கா எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணது கல்பனா. உனக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. யாரு சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல சித்தி. கல்பனாவுக்கு என்னோட குழந்தைய கொல்றதுல என்ன லாபம் இருக்கு? ஏன் குழந்தைய கொல்ற அளவுக்கு அவங்களுக்கு எனக்கு என்ன பகை இருக்கு? எதுவுமே இல்லையே. என்னால அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, அதனால அவங்களுக்கு நஷ்டமும் இல்லை. ஆனா இவங்களுக்கு நஷ்டம். ஏன்னா என் ஷேரை நான் எழுதி கொடுக்கலன்னு கோவம். ராம், அர்ச்சனா உன் சித்தி, அப்படிலாம் தப்பா பேசாதடா. நான் தப்பா பேசல, நீங்க தான் தப்பா பேச வைக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும் சித்தப்பா. இது தெரிஞ்சிருந்தோம் எல்லாம் நடந்திருக்கு. கல்பனாவை எதுவும் பண்ணவே இல்லை, அப்படியே பத்திரமா அனுப்பி வச்சிட்டீங்கல்ல. உங்களுக்கு என் குழந்தைய விட கல்பனா தான் முக்கியம், அப்படிதானே? நீங்க பேசவே கூடாது, உங்களுக்கு அந்த அருகதையே இல்லை. ராம், நான் இத பண்ணிருப்பேன்னு நீ நம்புறியாடா? உங்களுக்கு இது சாதாரண விஷயம் எனக்கு தெரியும். இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் நீங்க பண்ணனவங்க.
தேவையில்லாம என்ன பேச வைக்காதீங்க. நான் பேசினா ரொம்ப தப்பாயிடும். வேண்டாம், இதோட நிறுத்திக்கங்க. நீங்க இந்த வீட்டிலே இருக்க கூடாது. அர்ச்சனா சித்தி இந்த வீட்டில் இருக்க கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா நானும் சீதாவும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். மாமா வீட்டுக்கு போவோம். செத்தாலும் நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். உங்களுக்கு பரவாயில்லையா? நீ எப்படியோ போடான்னு நினைச்சா நீங்க எந்த முடிவும் எடுக்க வேணாம். இதே மாதிரி அமைதியாவே இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நானும் சீதாவும் இங்க இருக்கணுமா இல்ல போகணுமா? மாப்பிள்ள அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம போலாம் வாங்க. பாஸ், அர்ச்சனா உங்க மகா சித்தியோட பார்ட்னர். அவங்களையெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. மகா, பட்டினி ஏதாவது ஒன்று சொல்லு. அவங்க வெயிட் பண்றாங்கல்ல. குழந்தை வேணானா சீதாவும் வேணான்னு தானே அர்த்தம். என் அக்கா மகா ராமு இன்னைக்கு தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான். ஏய். பரவாயில்ல, ஐபிஎஸ் ஜாயின் பண்ண உடனே அவன் புத்தி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. வாழ்த்துக்கள். ஏய் ராம், கோவப்படாத, பேசிக்கலாம். அப்பா, எனக்கு உங்க மேலயும் கோபம் இருக்கு. சீதா உங்க மருமகப்பா. உங்களுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சதும் அவ எப்படி துடிச்சு போனா தெரியுமா? அவ வயித்துல உங்க மகனோட குழந்தை வளருது. நீங்களும் வீட்டுல தானே இருந்தீங்க. உங்களால ஒன்னும் பண்ண முடியல. உங்களால அவளை பாதுகாப்பா பாத்துக்க முடியல. தயவு செஞ்சு பேசாதீங்கப்பா. என்ன பேச வைக்காதீங்க. சித்தி, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன முடிவெடுத்திருக்கீங்க? நாங்க இங்க இருக்கணுமா இல்ல போகணுமா? அர்ச்சனாக்கா, இனிமே உங்களுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க. அம்மா, அம்மா நில்லுங்க, நில்லுங்க அம்மா, அம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.